வெல்கம் டு மகிழ்ந்தேடி சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான பாசிப்பருப்பு பாயசம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். பாசிப்பருப்பு, இதை சிறுபருப்புன்னு கூட சொல்லுவாங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அடுத்து 3 ஏலக்காய், 5 பாதாம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா பொடியாக்கி வச்சுருக்கிறேன். அடுத்து உலர் திராட்சை ஒரு 6-7 எடுத்து வச்சுருக்குறேங்க. வெல்லம், துருவிய தேங்காய், தண்ணி. வாங்க இப்போது இந்த பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வெல்லத்தோட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெல்லத்தில் இருக்கிற மண் தூசுகளெல்லாம் நீக்கிறதுக்காக. நம்மளோட வெள்ளைப்பாகு ரெடியாக இருக்குது. அடுத்து இந்த டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இதை ஒரு 3-4 தடவை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்புக்கு 6-7 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கு. நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 2-2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 விசில் விடுங்க, போதும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா இது கொஞ்சம் கெட்டியாகணும். பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம், ஏலக்காய் பொடி மற்றும் உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் சேர்த்தோடனே நல்ல வாசனை வருங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காயை துருவி சேர்த்துருக்குறேன். நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். பார்த்திங்களா, சுவையான பருப்பு பாயசம் ரொம்ப எளிமையாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.